அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை என்னிடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு செய்த அற்புதங்களை நாம் நேற்றிலிருந்து தியானிக்கிறோம். இந்த நாளிலே பாருங்க, யோவான் 4 ராஜாவின் மனிதரில் ஒருவனுடைய குமாரனுக்கு இயேசு அற்புத சுகத்தை கொடுத்ததை நாம் பார்ப்போம். யோவான் 4 பார்த்தீங்கன்னா 47 54 வரை அது இருக்கிறது. அப்ப ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருக்கிறான். இயேசு கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனிதன் கேள்விப்பட்டு இயேசுவிடத்துல போய் சொல்லுகிறான், என் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்ப சூழ்நிலையை பாருங்க, மரண அவஸ்தைப்படுகிற ஒரு சூழ்நிலை. தன் மகன் மரண அவஸ்தைக்குள்ளாக இருக்கிறான்னா தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்பொழுது அவன் இயேசுவிடத்திலே வந்து அதை சொல்லுகிறான். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், அது எவ்வளோ வீரியமுள்ள பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவினிடத்திலே வாருங்கள், இயேசு அற்புதம் செய்வார். ஆமென். இவன் நம்பி வந்தான். அதே போல இயேசு பார்த்தீங்கன்னா 50 வசனம் பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, யோவான் 4:50, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு இங்கிருந்து சொல்றாரு, உன் பையன் பிழைச்சிருக்கிறான்பான்னு. அவன் அந்த வார்த்தையை நம்பி வீட்டுக்கு செல்கிறான். அந்நாட்கள்ல போன் இல்லை, டெலிகிராம் இல்லை, எதுவுமே இல்லை பாருங்க. அவன் அந்த வார்த்தையை நம்பி சென்றான். அவன் மனதில் என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடி இருக்கும் பாருங்க. ஆனா இவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அதையே தியானித்து, என் பையன் சரியாயிட்டான், என் பையன் சரியாயிட்டான்ற அந்த வெளிச்சத்திலே, அந்த நம்பிக்கையிலே சொல்லுகிறான். என்ன நடக்கிறது? அவன் போகையில் அவன் ஊழியக்காரர் எதிர்கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், உங்கள் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஆமென். அப்ப இவன் உடனே பாருங்க, அப்படியாப்பா அப்படிலாம் கேட்கல. அவன் என்ன கேட்கிறான்னா, எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குணமாயிற்று. இவனுடைய கேள்வி பாருங்களேன், சரியாயிடுச்சுன்னு அவங்க ஷாக்கிங்காக சொல்கிறாங்க. ஏன்னா டெத் பெட்டில் இருக்கிறான். நான் எஜமான் பாருங்க நம்மகிட்ட விட்டுட்டு போயிட்டாரு, அவன் பாருங்க மரண அவஸ்தையில் இருக்கிறான். திடீர்னு சுகமாயிடுச்சு வந்து சொன்னா சர்ப்ரைஸாக இருப்பான், ஆச்சரியப்படுவான்னு பார்த்தா அவன் என்ன கேட்குறான், எப்போ சரியாயிடுச்சுன்னு கேட்குறானே. உடனே அவங்க சொல்கிறாங்க, நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கிற்று, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். வீட்டார் அனைவரும். ஆமென். அப்ப இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி செல்கிறான். அற்புதம் நடந்துருச்சு. இவன் கேட்கிறான் எந்த டைம்னு. அவங்க சொல்றாங்க நேற்று 7ஆம் மணி நேரம். பார்த்தா இயேசு சொன்ன அதே டைம். ஆமென். அப்ப இயேசு ஒரு இடத்துல இருந்து ஒரு வார்த்தை அனுப்புகிறார், இன்னொரு இடத்துல இருக்கிற அவனுக்கு அது சுகத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயேசு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த வார்த்தை அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு தான் அவரிடத்துல செல்லும். ஆமென். எனவே இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைபெற விரும்புகிறார். மரண அவஸ்தை, வாழ்க்கையின் முடிவின் விளிம்பிலே வந்து நிற்கிறீர்களா? அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லையே, அடுத்து என்ன நடக்க போகுது, லைஃப் எங்க போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில ஒன்றும் செய்ய முடியாது, இப்படிலாம் நீங்க இருக்கிறீங்களா? இயேசுவால சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆமென். எனவே இயேசு உங்க வாழ்க்கையில் இடைப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்வார். அவருடைய அற்புத வல்லமை இன்று உங்க வாழ்க்கையில வெளிப்படும். அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். அவர் தமது ஜீவ வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை சுகத்தை கொண்டு வரும். பாருங்க, இயேசு அத்தி மரத்தை பார்த்து சொல்றாரு, இனி ஒருவரும் ஒரு காலம் உன் இடத்துல கனி புசிப்பதில்லை என்று சொல்லி, ஒரு இடத்துல போட்டிருக்கோம் அந்நேரமே பட்டு போயிட்டு, அடுத்த இடத்துல போட்டிருக்கோம் மறுநாள் அவங்க வர்றப்ப பார்த்தீங்கன்னா அது பட்டு போயிடுச்சா. அப்ப ஆவிக்குரிய மண்டலத்துல இயேசு சொன்னமே அது நடந்துருச்சு. அது வெளிப்படுறது அடுத்த நாள் எடுக்குது பாருங்க. அப்ப நம்ம அந்த வார்த்தையை நம்பி போனோம்னா அப்பயே எடுத்துரும். நம்மகிட்ட அந்த விசுவாசம் வளரல, அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா தான் அந்த அற்புதம் டிலே ஆகும். ஆமென். எனவே உங்களுடைய விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்றதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்க விசுவாசம் வளரும், வர்த்திக்க செய்யும். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை முழு சதவீதம் நம்ப நம்மளால முடியும். அப்படி நம்பும் பொழுது
வார்த்தை என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ, எந்த அற்புதத்தை அவர் கட்டவிழ்த்தாரோ அது அப்படியே அதே நேரத்திலே நடக்கும். இன்னைக்கு நான் சொல்லுவது, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போங்கள், அற்புதம் நடக்கும். இன்று உங்க வாழ்க்கையிலே சில நன்மைகள் கட்டவிழ்க்கப்படும். பெரிய அற்புதமாய், பெரிய சாட்சியாய் இந்த அற்புதம் இருக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எதிர்பார்த்திருங்கள். அவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு போங்கள். அற்புதத்தை பார்ப்பீர்கள், அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் குடும்பமே அதை சொல்லும், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.